ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் தலை. வண்டி வீடு இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைக் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் செய்யாம தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வத்திப்பிட்டி, நெக்ஸ்ட்டு பஞ்சு, நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோனில் அது அந்த பவர் பட்டன்லாம் இப்படி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். அதோடு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இது இருக்கணும், இதில் இது இருக்கணும். இது இருந்தால் தான் இதான் மைக்கு. உங்களுக்கு இதான் மைக்கு. இது இருந்தால் தான் வேலை ஆகும். அப்புறம் ஒரு மூடி, அப்புறம் கத்திரிக்கோள், கத்தி, டேப். வாங்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை போய் எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா. இதை எடுத்து இப்போ ஓரமாகுங்க. இந்த மூடியை இதை வத்தி இப்படி எதுக்கு கேட்டிங்கன்னா பற்ற வச்சு மூடியை இப்படி வெட்டணும். எப்படின்னா இப்படி கொஞ்சம் சைடாப்பில் இப்படி வெட்டணும். இல்லைங்க, இது அரைக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அரைச்சிருக்கேன். நான் கூட கட் பண்ணணும்னு இது பண்ணணும்னு நான் அரைக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாரி அதில் வச்சு வெட்டுவேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வைக்கிறதுக்கு சமமாக அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மைக்கு நான் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதில் நான் மைக்கை இப்படியே வாங்கிட்டு போயிடுவேன். செஞ்சுட்டு போயிடுவேன். வேஸ்ட்டான ஒரு ஹெட்ஃபோனு. இன்னும் உங்கள்கிட்ட பிராண்டு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பிராண்டு நல்லாயிருக்கும். நானும் இது கட் பண்ணுறேன் முடியவே இல்லை. ப்ராங்க் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் ப்ராங்க் வீடியோவை. ஃபெவிக்விக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இருங்க, அந்த ஃபெவிக்விக் ஒன்று தேவை, ஏன்னா ஒட்டணும் இல்லாத. அந்த ஃபெவிக்விக் ஒன்று தேவை. அதை எடுத்துகிட்டு நான் இது கட் பண்ணிக்கிறேன். பண்ணவே முடியல, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹீட் பண்ணலாமே. ப்ளஸ் நான் அதை கட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது கட் பண்ண முடியலனால அதை மட்டும் கழட்டிட்டு இங்கே இருக்கு பாருங்கள். இது இப்படி உள்ளே விட்டு இங்கே அந்த இது பாட்டு இருக்கும்ல, இங்கே லைட்டாக அந்த ஒயரை விட்டு இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படி வச்சு இப்போ கம்மு ஒட்டணும். அந்த ஃபெவிக்விக் வச்சு அங்கே ஒட்டுவோம். ஃபெவிக்விக்கை வச்சு ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு போதும். ஏன்னா இது எதுக்குன்னா இது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் கைஸ். கையில் மட்டும் ஒட்டுச்சு. பயத்தோட இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் சின்ன வயசில். பாருங்க ஒட்டுருக்காங்க கையில். கரெக்டாக வச்சுட்டு எடுத்து ஜலிக்கணும். பிடிச்சிக்கோங்க கைஸ். பண்ணுவோம் 5 மினிட்ஸ். ஒட்டலைன்னா உங்களுக்கு இது வச்சுட்டு இங்கேருந்து இப்படி கம்மு ஒட்டிக்க என் கை தான் ஒட்டுது. இந்த பாருங்கள், இப்படி வச்சு இப்படி ஒட்டிக்கோங்க. கொஞ்ச நாள் 5 மினிட்ஸ் காயட்டும். என் கை மைக்ரோஃபோனோட இதுவே வந்துச்சு. கையிலலாம் ஒட்டுது. நான் ஒட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டிச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. அது கொண்டாக்க ஆகணும்னா அது நான் ஒட்டிக்கிறேன். இதே காட்டன் இருந்துச்சுல, அதை எடுத்து அந்த மைக்கு மாரி ஒரு பொசிஷன் வரும் பாருங்கள். இந்த பாக்ஸ் மாரி எடுத்துட்டு அந்த மைக்கோட இது மாரி வரும்ல முன்னாடி, இந்த நாய்ஸ் பொல்யூஷன் குத்தி அதே மாதிரி வெட்டிக்கோங்க. கொஞ்சம் குத்தியா
பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக ஷேப் வர வரைக்கும் பண்ணுறேன். சுற்றி வந்தோடனே நீங்கள் இப்படி ஒரு வாட்டி இப்படி பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல வந்துடும். மேலே கொஞ்சம் இந்த ஷேப் தான் கைஸ் உங்களுக்கு மைக் மாதிரியே தெரியும். அது உங்களுக்கு இஷ்டம் தான் ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் வேணும் அது பண்ணுறேன். இங்கே லைட்டாக இப்படி இந்த எண்டில் பாருங்க. இதை இப்போ நம்ம இங்கே ஓல்ஸ் போட்டு இப்படி வச்சா மைக் மெத்தட் தான் கொஞ்சம் இதுதான் கைஸ். அதான் இப்போ பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹோல்ஸ் போடணும். அந்த கத்திரிக்கோலே ஓகே, கத்தி வேணும். கத்திரிக்கோள் வச்சு பற்ற வைக்கணும். காற்று வருது. இவங்க கேமராமேன் இருக்கார். கேமராமேன் வந்து கேமரா கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். பற்ற வச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சுட வச்சேன், அது சூடே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறோன்னா வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறது மாட்டேன். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். பெரியவங்க மட்டும் பண்ணுங்கள். இதில் பற்ற வைக்கிறது கட் பண்ணுறதுலாம் பெரியவங்க யாருன்னா உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பண்ணிக்கோங்க. தனியாக நீங்கள் பண்ணாதீங்க. இதேமாரிலாம் இப்படி வச்சு இது ஹோல்ஸ் போட வேண்டியது தான். எத்தனை குச்சி வேஸ்ட்டாக போட்டோ தெரியல. ஃபிட் பண்ணி பார்க்கலாமா? கேஸ் லைட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். பார்த்தீங்கன்னா நம்ம பற்ற வச்சுட்டு ஒழுங்காக ஃபிட் பண்ணிக்கலாம். கேமராமேன் அதுக்குள்ளே ஃபிட் பண்ணலாமான்னு கேட்குறாரு. அதெல்லாம் கூடாது. இப்படி ஃபிட் பண்ணணும் கைஸ். அது இருக்கணும், உள்ளே போகணும். இருங்க, இதுதான் வழி பண்ணணும். காற்று ரொம்ப அடிக்குது. நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஓட்டை அளவுக்கு போட்டுக்கணும். இங்கே தெரியுது பாருங்கள் ஓட்டை. இந்த ஓட்டை அளவுக்கு போடணும் கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஷேப் எடுத்துக்கும் ஓட்டை போடுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. இது அசாமல் உள்ளே சுற்றும். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சுனான்னு உங்களுக்கே தெரியும். அதே தெரிஞ்சோடனே என்ன பண்ணணும்னா, இப்போ மைக் இந்த இது காட்டன் எதுக்குன்னா அந்த பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த காற்று அடிக்குதா, இந்த காற்றுக்கு இதெல்லாம் கேட்காது. இருங்க நான் அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, மொபைலில் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்பீக்கரிங் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மைக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த காற்றோடைய சவுண்டுலாம் கேட்கல. ஏதோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகலை. அந்த ஒயர் வந்து இப்படி உள்ளே வச்சதுனால ஃபால்ட் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் சரிப்படுத்திட்டு வந்தேன். இப்போ நல்லா கேட்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை காய்ஸ். Audio Jungle.